ஆமாம் ஆமாம். ஆ ஓடு பொடி போடுறோம். ஆமாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்ஜனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஹ்ருதயே த்யாயதோ விஷ்ணும் த்ரேதாயாம் யஜதோ மகை த்வாபரே பரிசர்யாயாம் கலீதத் சங்கீர்த்தனம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸ்லோகா படிக்கலாம். தமிழ் வேணுமா உங்களுக்கு? தமிழ் பகவத்கீதா, தமிழ் பகவத்கீதை இருக்கு, வேணுமா? இருக்கு. ஓப்பன் இருக்க பாருங்க. ஓப்பன் మాతాజీ ఇప్పుడు అడిగిస్తామా వాళ్ళని జన్మ ఇది క్లాస్ అయితేనే అడిగిస్తాం. సరస్వతి మాతాజీ రాలేదా? వాళ్ళు అదే రేపు బెంగళూరుకి వస్తానంటారు కదా, తీసుకోండి. వస్తారా? సరే. వాళ్ళ నంబర్ తీసి పెట్టండి మాతాజీ, వాళ్ళ నంబరు. వాళ్ళు రుద్రప్ప ఇంకా అమౌంట్ ఇవ్వలేదు భగవద్గీతది, ఇస్తారు కదా, అది అది అడిగి తీసి పెట్టుకుంటా వాళ్ళని. ఇక్కడే ఉండేదా? వాళ్ళదేనా? ஃபஸ்ட் சாப்டரு ஸ்லோகாஸ் ரிசைட் பண்ணலாம் முதல்ல. ஃபஸ்ட்டு ஸ்லோகா மேலே உட்காந்துருங்க மாதாஜி, மேலே உட்காருங்க, பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை, மேலே உட்காருங்க, ஒன்றும் தப்பில்லை. அது இது பண்ணி கஷ்டப்பட்டு கீழே உட்காந்தா அது வேறு இதாகிடும். மேலே உட்காருங்க, மேலே உட்காந்துருங்க, மேலே உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. அது இழுக்கு. ஆமாம், கொஞ்சம் சேர் முன்னாடி போட்டுக்கோங்க. சேரு அப்படி போட்டுக்கோங்க. ரைட், கரெக்ட். धृतराष्ट्रावाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुत्सवः मामकः पाण्डवश्चैव किमकुर्वता संजय. संजय सेकंड श्लोक. संजय वाच दृष्ट्वा तु पाण्डवानिकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यम् उपसंगम्य राजा वचनम् अब्रवीत्. பொருளுரை மட்டும் படிங்க பாபு, பொருளுரை மட்டும். ரெண்டாவது அவருக்கு ஆன்மீக பாதையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனது சமமான குருடர்கள் என்பதும் பிறவிலிருந்தே நல்லவர்களான மாணவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவதில்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். பொருள் இது மட்டும், இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும். சஞ்சயன் கூறினார், அன்னரே, பார்வதியின் மகன்களால் அணிவிக்கப்பட்ட படையை நேர்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினார். ஓகே, ரைட். மூணாவது ஸ்லோகா இது டிரான்ஸ்லேஷன் மட்டும். ஓகே,
पश्यैतं पाण्डुपुत्राणाम् आचार्यामहितं चमुम् आचार्यामहातिं चमुम् यूदं द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता पश्यैतं पाण्डुपुत्राणाम् आचार्यामहतिं चमुम् व्यूदं द्रुपदपुत्रेण तव शिष्येन धीमता अच्छा ओके இப்போ செகண்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் 7th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. 7th రెండో అధ్యాయం 7వ శ్లోకం. కార్పణ్యదోషోపహత స్వభావః పృచ్ఛామి త్వాం ధర్మసమూఢచేతః యచ్ఛ్రేయాస్యన్నిశ్చితం బ్రూహి తన్మే యచ్ఛ్రేయస్యన్నిశ్చితం బ్రూహి తన్మే శిష్యస్తేహం సాధిమాం త్వం ప్రపన్నం శిష్యస్తేహం సాధిమాం త్వం ప్రపన్నం. நீங்கள் படிங்க மாதாஜி பொருளரை. ஓகே, பதினொன்று 2:11. எடுத்துறீங்களா? ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆசோச்யான் அன்வசோச்சஸ்த்வம் அன்வசோச்சஸ் பிரக்ஞாவாதாம்ச பாசசே கதாசன் அகதாசம்ச நானுசோச்சந்தி பண்டிதः. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆசோச்யான் அன்வசோச்சஸ்த்வம் பிரக்ஞாவாதாம்ச பாசசே கதாசன் அகதாசம்ச நானுசோச்சந்தி பண்டிதः. అప్ప ఇది ట్రాన్స్లేషన్ మీరు చదవండి మొదటి ట్రాన్స్లేషన్. మీరు நீங்கள் படிங்க தமிழில்.
13 2:13 தமிழ் இருக்கா மாதாஜி அங்கே இது எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்துக்கோங்க ரைட் 13 தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதே தேஹினோஸ்மின் யதா தேஹே தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதே. பிரபு அனுமா படிங்க பிரபு, பொருளுரை படிங்க. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் இருக்கிறது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. 14 மாத்ரா ஸ்பர்சஸ்து கௌந்தேய சீதோஷ்ணா சுகதுக்கதः ஆகமோபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. மாத்ரா ஸ்பர்சஸ்து கௌந்தேய சீதோஷ்ணா சுகதுக்கதः ஆகமோபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ట్రాన్స్లేషన్ మీరు చదువుతారా? వాళ్ళు చదవమన్నా. 14 జై. ఓ కౌంతేయ, తాత్కాలికమైన ఈ సుఖ దుఃఖములు రాకలు కాలమున వాటి పోకలు శ్రీకృష్ణ కాలమున రాకపోకల వంటివి. ఓ భారత వంశీయుల, ఇంద్రియ అనుభవము వలన సులువు అటువంటి ద్వంద్వములను కలత చెందక సహించుటను నిలవలేదు. படிங்க. பதினெட்டு அந்தவந்த இமே தேஹா நித்யாஸ்யோக்தः சரீரனः நித்யஸ்ய உக்தः சரீரனः அநாசினோ பிரமேயஸ்ய அநாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அகற்ற முடியாத நித்தியமான உயிர்வாழியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி. எனவே பரத குலம் தோன்றலே போய்விடுவாயாக. 20வது ஸ்லோகா. ந ஜாயதே ம்ரியதே வா கதாசின் நயம் பூத்வா பவிதா வா ந பூயः
अजो नित्यो शाश्वतो यं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे न हन्यते हन्यमाने शरीरे பொருளுரை படிங்க. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பட்டவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவது இல்லை. ஓகே. 22 वासांसि जीर्णानि यथा विहाय वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णन्ति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि देहि. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. ஓகே. 23 இது 23 படிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ரெகுலர் ஸ்லோகா போயிடலாம். नयनं चिन्दन्ति शस्त्राणि नयनं दहति पावकः अचैनं क्लेदयन्तापो नाशोषयति मारुतः नयनं चिन्दन्ति शस्त्राणि नयनं दहति पावकः चैनं क्लेदयन्त्यापो नाशोचयति मारुतः. பொருளுரை. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். ஓகே. ரெகுலர் ஸ்லோகா நீங்கள் பாருங்க. முதல்ல எந்த ஸ்லோகா பாருங்கள். 35 ஆச்சு. 39 ஃபஸ்ட் சாப்டர் எடுங்க. ஃபஸ்ட் சாப்டர் 39 ஸ்லோகா. லக்ஷயே புனஷாந்தி குலதர்ம சனாதன 39 1:39. कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मः सनातनः धर्मे नास्ते कुलं कृष्णम् अधर्मो अभिभावति युता अधर्म अभिभावति युता अधर्मो अभिभावति युता कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मः सनातनः धर्मे नास्ते कुलं कृत्स्नम् अधर्मो अभिभावति युता. படிங்க ஸ்லோகா படிங்க. ஸ்லோகா பச்சதுன்னா நன்றி மதே பா. ஸ்லோகா 39. குலக்ஷயே பிரணஷாந்தி குலதர்ம சனாதனः धर्मे नस्ते कुलं कृष्णम् अधर्मो अभिभावति युता. நீங்கள் படிங்க பிரபு.
कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मा सनातनः धर्मनष्टे कुलं कृष्णम् अधर्मो अभिभावति उत ఏమంటారు ஓகே அது விபத்தி வருது அதுக்கு முன்னாடி அந்த ஓன் வருது இல்லையா அது சேர்ந்து படிக்கணும் படிக்கும்போது கீழே பாருங்கள் வேர்ட்ஸில் மீனிங் இருக்கு பாருங்கள் அதான் இது குலசயா குலத்தை பிரணஷ்யந்தி வாய்வடிகிறது குலதர்மஹா குலதர்மங்கள் சனாதனஹா நித்தியமான தர்மே தர்மத்தின் நஷ்டே நஷ்டத்தின் குலம் குலம் கிருஷ்ணம் மொத்தமாக அதர்மம் அபிபாவதி இவ கூறப்படுகின்றது. ஜெய் டிரான்ஸ்லேஷனு நீங்கள் படித்தா நாங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் எல்லாருமே. குலம் அடைவடைதரால் நித்தியமான குல தர்மம் இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். ஜெய் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் உண்டு. பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் தலைவர்களுக்கு பெரியாரும் பொறுப்பு. ஆனால் முன்னோர் மரணம் அடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தும் பண்பாடுகள் நின்றுவிடலாம். எஞ்சியிருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக உள்ளதைக்கான தங்கள் வாய்ப்புகள் எல்லாம். எனவே எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழிக்கக்கூடாது. ஓமஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य. ఏం బుక్ అదే దాంట్లో లేదా ఇది? ఓ అదా రైట్ ఓకే. జై శ్రీ కృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద శ్రీ అద్వైత గదాధర శ్రీవాసాది గౌర భక్త వృంద. హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే హరే. హరే కృష్ణ 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 హరే 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 రామ 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 హరే హరే. ஸோ இந்த 39 ஸ்லோகாவில் குல தர்மத்தை நான் போர் பண்ணுறதுனால குலமே அழிஞ்சிட போகுது. ஸோ குலம் அழிஞ்சிட்டா அந்த குலத்தில் இருக்கிற பெரியவர்கள்
வீட்டுக்கு வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி வந்து அழிஞ்சிட்டா அந்த வீட்டில் வந்து யாரும் சரியான தர்மத்தை வந்து நிலைநாட்ட மாட்டாங்க, கடைப்பிடிக்க மாட்டாங்க. தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அது அப்புறம் இளைஞ்ச வயசு இருக்கிற பசங்க எல்லாருமே தர்மத்தை விட்டு அதர்மத்தை நோக்கிறதுக்காக அவங்க முயற்சி படுவாங்க. அதனால் நான் போர் பண்ணுறதுனால அந்த தகுந்த குடும்பத்துக்கு உறுப்பினர் இருப்பாங்களே, உறுப்பினருக்கு பெரியவங்க மூத்தவங்க அவங்க வந்து உடல் விடுறதுனால அந்த குடும்பத்தில் சரியான ஒரு ஆன்மீக பாதை இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வேதங்களோட கோட்பாடை வந்து அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க புலனின்பத்தை வந்து செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது, சனாதன தர்மத்துக்கும் அப்புறம் வந்து ஆன்மீகமான ஒரு நிலைக்கு வந்து ஒரு சரியான அடிபடுறதுனால நான் வந்து போர் பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்கே அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம குடும்பத்தில் ஒரு குடும்பத்துலேயும் ஒரு மூத்தவர் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. ஈவன் நம்ம ரேஷன் கார்டு கூட பார்த்தா ரேஷன் கார்டில் என்ன ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யாருன்னு கேட்பாங்க, மூத்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த மூத்தவர் வந்து அவர் தான் வழிகாட்டுறவங்க, ஒரு குடும்பத்துலேயும் வழிகாட்டுறவங்க அவங்க தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட முன்னோர்களோட கோட்பாட்டுகளை வந்து கடைப்பிடிப்பாங்க, அவங்க சொன்ன உபதேசங்களெல்லாம் பார்ப்பாங்க, அதை கடைப்பிடிப்பாங்க. இங்கே அர்ஜுனர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணருக்கு சொல்லிட்டு இருக்காரு, நான் போர் பண்ணுறதுனால அந்த குலத்தில் இருக்கிறவங்க குலம் நாசனமாயிடும். ஸோ குலம் நாசனம் ஆகிறதுனால ஆன்மீகமான ஈடுபாடு இல்லாத போயிடும், பகவானோட சிந்தனை இல்லாத போயிடும், ஆன்மீகமே இல்லாத போயிடும், அதர்மத்தை வந்து நோக்கி போவாங்க. இப்போ இருக்கிற இளைஞ இது என்ன சொல்கிறது, எவ்வளமான ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தர்மத்தை இது கடைப்பிடிக்காமல் மற்ற வேறு வழியில் போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குலமே நாசனமாகிடும் சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வர்ணாசிரம தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. வர்ணாசிரம தர்மம்னா 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள், பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா, அதுதான் 4 வர்ணங்கள். 4 ஆசிரமங்கள் வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, அப்புறம் சந்நியாசா. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட்பாடே இல்லாத போயிடும். அப்படி பண்ணுறதுனால யாரும் ஒருத்தர் வந்து இந்த வேதங்களில் இருக்கிற அந்த உண்மையான ஒரு இன்ஜங்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நியமங்களை வந்து சரியாக வந்து அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, அப்புறம் வந்து அதை வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் they are responsible for such purifying process in the family beginning from birth to death. ஸோ அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நம்ம அந்த குடும்பத்தில் வந்து பேசணுன்னா வீட்டுக்கு பெரியவர் யாருன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு பெரியவர் யார் பெரியவர்னு கேட்டு அவங்கக்கிட்ட தான் எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணி எப்படியெல்லாம் அவங்கள வழிகாட்டணும், எது தப்பு எது சரி, எதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும், எந்த மாதிரி ஒரு பண்பாடை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு தர்மம் இருக்குது. ஸ்திரீ தர்மா, குல தர்மா, புத்திர தர்மா, அப்புறம் வந்து இது அப்புறம் வந்து ஆர்த்திகமான தர்மா, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய தர்மங்களோட கோட்பாடெல்லாம் இருக்குது. அந்த தர்மங்கள கோட்பாடெல்லாம் இவங்க தான் வழிகாட்டுறாங்க நம்மளுக்கு. அந்த குலத்துக்கு யார் பெரியவங்களோ அவங்க தான் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. அதனால் அந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இதாகிடும், அழிஞ்சு போயிடும், யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் இது வந்து நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட நான் போர் பண்ணக்கூடாது. அப்படி போர் பண்ணால் என்ன ஆகுதுன்னா irreligious habits and thereby lose their chance for spiritual salvation. முக்தியை நோக்கி யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா பெரியவங்க யாருமே இல்லை, வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கும் அவங்க பணத்தை வந்து செலவழிப்பாங்க, அதர்மத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க, தகாத ஒரு பொருள்கள்லாம் போவாங்க, தகாத பொருள்கள்லாம் போய் ஆசைப்பட்டு அதை அடையணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் வீண் சண்டைக்கு போவாங்க, சமுதாயத்துக்கு விருத்தமாக நடந்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பிரதிநிதி இருக்கணும். அந்த பிரதிநிதி இருந்தால் தான் அதுக்கு எது தப்பு எது சரின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிகிட்டே போவாங்க. இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருப்பார், அவர் இறந்துட்டார். அவர் இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருந்தது, ரொம்ப என்ன சொல்கிறது தார்மீகமாக நடந்துட்டு இருந்தது. அவர் இறஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் போன உடனே
அவங்க இஷ்டத்துக்கு அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டிக்கிறது, எனக்கு சொத்து கொடுன்றது, உனக்கு சொத்து கொடுன்றது, அம்மாவை நீ பார்த்திக்கோன்றது, இல்லை நான் பார்த்திக்கோன்றது, இல்லை என்னால் பார்க்க முடியாதுன்றது. இந்த மாதிரி நிறைய அம்மாவே வந்து தூக்கி பக்கத்தில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பூஜா ரூம்ன்றது இல்லாத போயிடும். நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், வில்லேஜஸில் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்க்கும்போது, சில வீட்டிலலாம் பூஜா ரூமே இல்லை. நிறைய கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் மற்ற சடங்கெல்லாம் நல்லா கடைப்பிடிக்கிறாங்க, வேறு சடங்கெல்லாம் நல்லா கடைப்பிடிக்கிறாங்க. பூஜா ரூம் இல்லை, ஒரு டெய்லி நித்திய பூஜா இல்லை, அதுக்கு ஒரு பஜனை இல்லை, ஒரு கீர்த்தனை இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நித்தியமாக அவங்க பண்ணுற வேலை மட்டும் நல்லா பண்ணுறாங்க. வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, திரும்பி வந்து அதை செலவழிக்கிறது. இதை தவிர வேறு எந்த விதமான தார்மீகமான ஒரு இதே இருக்கிறது இல்லை அவங்கள்ட்ட. ஏன்னா யாரும் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆள் கிடையாது. சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த பெரியவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கே தர்மத்தை எப்படி நான் கடைப்பிடிக்கணும், என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் என்ன சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது நேற்று ஒரு சர்மனிக்கு போயிருந்தேன், டெத் சர்மனிக்கு, வைகுண்ட சமாராதனைக்கு. அங்கே வைகுண்ட சமாராதனத்தில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அது இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலே ஒரு வைகுண்ட சமாராதனை நாங்கள் டெத் சர்மனி நாங்கள் பண்ணோம். நாங்கள் போகும்போது நல்லா பஜன் பண்ணிவிட்டு கீர்த்தன் பண்ணிவிட்டு அந்த வேதங்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்தது எங்களை கூப்பிட்டாங்க. நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் அவங்க வீட்டிலே இன்னொருத்தர் வந்து இறந்துட்டாங்க, ஒரு வயசானவங்க, ஒரு 94 வருஷம் அவருக்கு. அவங்க இறந்தனால நீங்கள் வரணும், நீங்கள் பஜன் பண்ணணும், கீர்த்தன் பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் இதில் உபதேசங்களை கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால 200 பேர் வந்திருந்தாங்க. 200 பேரில் அவங்க என்ன அந்த நேற்று என்ன சொன்னேன்னா, கருட புராணத்தை பற்றி சொன்னேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கருட புராணம் அந்த மாதிரி புராணங்களே வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வந்து கேட்குறாங்க, இது சொற்பொழி பார்க்கணும் பிறகு வேறு வந்து கேட்குறாங்க, சாமி இந்த கருட புராணம்லாம் வீட்டில் வைக்கலாமான்னு சொல்லி கேட்கலாம். தாராளமாக வச்சுக்கோங்க, கருட புராணம் வைங்க, பகவத்கீதை வீட்டில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, பகவத்கீதையே வீட்டில் வைக்கக்கூடாதுன்றாங்க. தெரியாது அவங்களுக்கு, பயப்படுறாங்க, வச்சா ஏதாவது சண்டை வந்துடும் சொல்லி நினைக்கிறாங்க. அது இல்லாத சண்டை இல்லாமல் இருக்குமா? எல்லா வீட்லேயும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கருட புராணம் என்ன சொல்லுதுன்னா, சில பேரெல்லாம் தப்பாக ராங் டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, கருட புராணம் வந்து உடனே அந்த பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சிடணும். ஒரு வீட்டில் ஒரு சாவாக இருக்குன்னா அந்த சாவில் அந்த கருட புராணம் வந்து உடனே நம்ம படிச்சிடணும், அதை படிக்காமல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கருட புராணத்தில் 3 வகையான டிவிஷன்ஸ் இருக்குது. தர்மகாண்டா, பிரேத்தகாண்டா, கர்மகாண்டா. அதில் பிரேத்தகாண்டான்றது வந்து 10 நாளில் நம்ம முடிச்சிடணும், 10 நாளில் படித்து முடிக்கணும். மற்றதெல்லாம் நம்ம நிதானமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கலாம். அதில் வைத்தர்ணியன்னு சொல்லி ஒரு நதி இருக்குது. யமலோகத்துக்கு போனால் நம்ம 4 திசை இருக்குது, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. அதில் சவுத்துக்கு மட்டும் நம்ம போகக்கூடாது. சவுத்தில் யார் போகிறாங்கன்னா பாவிகள் மட்டும்தான் போவாங்க. பாவம் பண்ணவங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய கடல் இருக்குது, அதான் அந்த கடல் பேரே வைத்தரணி. அந்த கடலில் என்ன இருக்குன்னா வெறும் ரத்தம் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஃபுல்லாக ரத்தம் கொதிச்சுட்டு இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா ரத்தம், அப்புறம் வந்து கஃபா, பித்தா எல்லாமே அங்கே சேர்ந்துருக்கும். அந்த இடத்துல பாவம் பண்ணவனை இழுத்துட்டு போவாங்க, அடித்து இழுத்துட்டு போவாங்க. வான்னு சொல்லி அடித்து, யாரே யமதூதர்கள் அடித்து இழுத்துட்டு போய் அதில் போய் அவனை வந்து நல்லா முணுங்க வச்சு டிப் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு எதுன்னா இந்த ஜீவராசிகளோட மாம்சம், அதுதான் அதுக்கு கட்டம், பேங்க்ஸ், அதுக்கு அவ்வளோதான். அங்கே தான் அவன் வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி அந்த வைத்தரணி நதிக்கு யார் போகிறாங்கன்னா, பயங்கரமாக பாவத்தை செஞ்சவங்க மட்டும்தான் போவாங்க. ஸோ இது ஏன் பாவம் செய்கிறாங்க, இந்த பாவத்துக்கு எப்படி நம்ம தடையை போடுறது, ஸ்டாப் பண்ணுறது எப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதுக்கு வந்து பகவான் வந்து பாகவத் புராணம் படிக்க சொல்கிறாங்க, பகவத்கீதை படிக்க சொல்கிறாங்க. 2வது அத்தியாயம் படிக்கலாம், 8வது அத்தியாயம் படிக்கலாம். இதெல்லாம் நம்ம படித்தாதான் நம்மளுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் உண்மையாக. இந்த மனித வாழ்க்கையை பற்றி, மனித வாழ்க்கையோட உண்மையான குறிக்கோள் என்னன்றதே நம்மளுக்கு புரியாது. மனித வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதுக்காக இந்த மனித வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த உண்மையான இந்த மனித வாழ்க்கை வந்து கொடுத்தா பகவான் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு பகவானுக்கு இருக்கிற உறவு என்ன, அந்த உறவை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இதெல்லாமே தெரியாமல் நிறைய பாவங்கள் செஞ்சு யமலோகத்துக்கு போயிருக்காங்க. அதனால தான் யமதூத்தரை வராங்க, இல்லைன்னா யமதூத்தரை வரமாட்டாங்க நம்ம வீட்டுக்கு. யமதூத்தர் ஏன் வராங்கன்னா, பாவம் செய்கிறோம் வீட்டுக்கு மட்டும்தான் வராங்க.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உடுப்பியில் வந்து அஷ்ட மட்டான்னு சொல்லி இருக்குது. 8 மட்டங்கள் இருக்குது உடுப்பியில். அதில் பாலேறு மட்டான்னு சொல்லி ஒரு மட்டம் இருக்குது. இங்கே உடுப்பியில் என்ன ரூல்ஸ்னா, ஒரு மட்டத்துக்காரங்க 2 வருஷம் கிருஷ்ணரை வந்து வழிபண்ணுவாங்க. ஒரு மட்டம் 2 வருஷம் அவங்கள வந்து வழிபாடு பண்ணால், இன்னொரு மட்டம் வந்து 2 வருஷம் வழிபாடு பண்ணும். அப்படி பாலேர் மட்டம்னு சொல்லி ஒரு மட்டம் இருக்குது. அந்த மட்டத்தில் ரகோத்தம தாசர்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சாரியார், ரொம்ப உயர்ந்தமான ஒரு பக்தர். அவர் என்ன செஞ்சாருன்னா, ரகோத்தமதாசர் அவரோட கடைசி நேரத்தில், அவரோட அந்த காலத்தில் என்ன பண்ணார், ரொம்ப முடியாமல் சமயத்தில் கூட கோயிலுக்கு வந்து உட்காந்தாங்க. மட்டத்தில் வந்து உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய ஆச்சாரியர் இவர். கோயிலுக்கு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு எல்லோரும் அந்த பஜன் பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்கள பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவர் ஆச்சாரியா சொல்கிறாரு, பகவானுக்கு என்ன நித்தியமாக கீர்த்தனை நடக்குதோ, என்ன உபாசனை நடக்குதோ, என்ன பூஜை நடக்குதோ, அதெல்லாமே நடக்கட்டும். நான் அதை பார்க்கணும், நான் அதை கேட்கணும். இல்லை சாமி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை நாங்கள் பார்க்குறதுக்காக வந்தோம். என்ன பார்க்கறதுக்கு வராதிங்க, பகவானை பாருங்கள். நீங்கள் பகவானுக்கு நித்திய சேவை என்ன பண்ணுமோ அந்த சேவையில் நடக்கட்டும், எதுவுமே ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் அவர் வந்தது மத்தியானம் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. நித்தியமாக சேவை நடந்துகிட்டே இருக்குது. நடக்க மத்தியானம் முடிஞ்சிச்சு. அவர் அங்கேயே இருக்கார், கேட்டுகிட்டே இருக்கார். கடைசியில் சாயங்காலம் ஆன பிறகு மத்தியானம் ரெஸ்ட் கொடுத்து சாயங்காலம் எல்லோரும் வர சொல்கிறாங்க. சாயங்காலமாக வந்து எல்லாம் பூஜை செய்யுங்க, ரெகுலர் பூஜை என்ன நடக்குதோ நித்திய சேவை அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாயங்காலம் மறுபடியும் பூஜை செஞ்சு, பஜனெலாம் செஞ்சு, கீர்த்தனெல்லாம் செஞ்சு, அப்புறம் கடைசி நேரத்தில் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கொண்டு வாங்கன்றாங்க. அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அவங்க வாயில் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் துளசி செடியை கொண்டு வந்து என் பக்கத்தில் வைங்கன்றாங்க. அப்புறம் சாணி கொண்டு வந்து எங்கள் பக்கத்தில் வைங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஷாலிகிராம் சீலா அது வந்து என் பக்கத்தில் வைங்கன்றாங்க. எல்லாமே அது பார்த்துட்டு இவங்க பஜன் கீர்த்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உறவுகள் யாருமே பக்கத்தில் இல்லை. அவங்களுக்கு உறவாக இருக்கவங்க யாருமே பக்கத்தில் இல்லை. ரிலேஷன்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. எல்லாம் பக்தர்கள் தான் இருக்காங்க. அந்த டைமில் அதை கேட்க ஜெய் நரசிம்மான்னு சொல்லி உடல் விட்டுட்டார். அந்த இதை நான் கேட்டு அப்போது இதில் என்ன புரியுதுன்னா, நம்ம உடலை விடும்போது அந்த மாதிரி பக்தர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய மகா அதிருஷ்டம், மகா பாக்கியம். யாருக்கு வரமாட்டாங்க. அதனால் அது ஒரு பெரிய மகாபாக்கியம். அது வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும். நாங்கள் உடலை விடும்போது கூட பக்தர்கள் இருக்கணும். பக்தர்கள் வந்து கூட பக்தர்கள் வரணும், பஜன் செய்யணும், கீர்த்தன் செய்யணும். அப்புறம் வந்து தீர்த்தத்தை வாயில் ஊற்றணும், துளசி தண்ணியை நம்ம ஊற்றணும். அவங்களுக்கு நிறைய இந்த கீர்த்தன் பஜன் வந்து அவங்க என்ன அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அவருக்கு அந்த சமயத்தில் அந்த உணர்வு வந்துடணும். பகவானோட ஸ்மரணை வந்துடணும். அவங்களுக்கு பகவானோட ஸ்மரணை வந்து பகவானை வந்து அவர் வந்து ஞாபகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து அவருக்கு உண்டாக்கணும். அதுக்கு அதனால் ரகோத்தமதாசை வந்து நீங்கள் பாடிட்டே இருங்க. அப்புறம் கடைசியில் வந்து கேட்க நரசிம்மரை பற்றி அவர் இது பண்ணிட்டார். நரசிம்மனோட நாமத்தை சொல்லிட்டு உடலை விட்டார். நான் பெரிய ஆச்சாரியா அவர். நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய ஆச்சாரியா, நம்ம மத்வ சம்பிரதாயத்தில் ரொம்ப உயர்ந்தமான ஒரு ஆச்சாரியா. பாலேர் மட்டத்தில் ரகோத்தமதாசான்னு சொல்லி நிறைய லீலைகள்லாம் ஆயிருக்கு. அவரோட இதில் வந்து நம்ம படித்தா தெரியும் நம்மளுக்கு. நிறைய லீலைகள் பண்ணியிருக்காங்க, நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, சாஸ்திரங்கள் இருக்குது. நம்ம படிக்கிறது இல்லை, அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் ஒரு இடத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணும்னா, முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து துளசி இதை போடணும். அவங்க உடல் விடும்போது துளசி எடுத்து அவங்க வாயில் துளசி தண்ணி ஊற்றணும். பிரசாதம், தீர்த்தம், பகவானோட சரணாமிருத்தம். குரு மகாராஜ் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இந்த ரீசெண்ட் ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து ஜபம் செய்யாமல் இருப்பாங்களோ, பகவானோட பிரசாதம் சாப்பிடாமல் இருப்பாங்களோ, சாஸ்திரங்களை படிக்காமல் இருப்பாங்களோ, அதுக்கப்புறம் பக்தர்கள் கூட சத்சாங்கித்யம் செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் தவறாமல் அவங்க எப்போ சரணாமிருத்தத்தை எடுத்துக்கிறாங்களோ, சரணாமிருத்தம் அப்படின்னா பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த மகா வாட்டர். சரணான்னா பாதம், அமிர்தம்னா அந்த பாத கீழே வர அந்த அமிர்தம். பகவானுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன அபிஷேகம் செய்யும்போது அது கீழே விழுந்து பகவானோட பாதைக்கு பட்டு அந்த சரணாமிரத்தை எடுத்து நம்ம குடிக்கிறோம். அந்த சரணாமிரத்தை யார் குடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பகவான்கிட்ட போய் சேர்றாங்கன்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இது விட்டுருக்காங்க, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் சொல்கிறாங்க. அதனால் குரு மகாராஜ் அவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு நாள் தவறாமல் சரணாமிரத்தை கொண்டு வந்து கொடுங்கன்றாங்க. ஒரு நாள் தவறாமல் எனக்கு சரணாமிரத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க, நான் டெய்லி குடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காரோ பிரபுபாதம் சொல்கிறாரோ அது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு குரு மகாராஜ். யாராவது ஒருத்தர் அவருக்கு படிச்சுட்டே இருக்கணும். இப்போ சைத்தன்ய சரிதாமிரதா படிக்கணும்,
ஒரு நாள் தவறாமல் சைத்தன்ய சரித்திரத்தை படிச்சுட்டே இருக்கணும். அவர் கேட்டுகிட்டே இருக்கணும். அவருக்கு ஸ்டாப் பண்ணால் அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி உணவில் இருக்கார். இப்போ இத்தனைக்கும் உடம்பு சரியில்லை அவருக்கு. எல்லா இடத்துலையும் சர்ஜரி ஆகிருக்கு, எல்லா இடத்துலையும் ஆப்ரேஷன் ஆகிருக்கு. இருந்தாலும் கேட்டுகிட்டே இருக்கார். இருந்தாலும் ப்ரீச்சிங் பண்ணிகிட்டே இருக்கார். மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறாரு. எல்லா மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ணுறாரு. அதனால் ஒரு தக்க குரு நம்மளுக்கு வேணும். ஒரு சரியான குரு வேணும். பிராமணிகமான குரு. இந்த குரு சம்பிரதாயத்தில் வர குருவை நம்ம அவங்கள தேர்ந்து எடுக்கணும். அவங்க தான் நம்மளை கரெக்டாக வழி காமிப்பாங்க. இந்த வழியில் போங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஸ்லோக்கா பார்த்துட்டு முடிச்சிடலாம். 40வது ஸ்லோக்கா. டைம் என்ன பிரபு? 8 ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதர்மாபிபாவத் கிருஷ்ணா அதர்மா அபிபாவத் கிருஷ்ணா பிரத்யுஷந்தி குலஸ்திரியः பிராதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஸ்தாஷு வர்சேன்யா வர்சனேயா ஸ்திரீஷு துஸ்தாஷு வர்சனேயா ஜயதே வர்ணசங்கரः ஜயதே வர்ணசங்கரः. வேர்ட் பை வேர்ட் படிங்க. அதர்மா அதர்மா அபிபாவத் மடைதால் கிருஷ்ணா கிருஷ்ணரே பிரதுஷ்யந்தி கலங்கம் அடைகின்றன. குலஸ்திரியா குடும்ப பெண்கள். ஸ்திரீஷு ஸ்திரீஷு பெண்மை. துஸ்தாசு துஸ்தாஸ் கடங்கம் அடைத்த அந்த வருது. வர்ஷனேயா வர்ஷனேயா விஷ்ணி குலத்தவரே. ஜெயதே ஜெயதே இவ்வாறாக வர்ணசங்கரः வர்ணசங்கரः தேவையற்ற சந்ததி. டிரான்ஸ்லேஷன் படிங்க. கிருஷ்ணரே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் கலங்கம் அடைகின்றன. உண்மையில் சீரழிவார் விஷ்ணி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாக்குறது. படிங்க. பிரபுபாத கி ஜெய். Basic principle for peace, prosperity, and spiritual progress. So designed that a good population will prevail in society for you. General spiritual progress of state and such population depends on the chastity and faithfulness of the children. Very prone to mistake, women are similarly very prone to behavior. Therefore, both children and women require protection from the பலவிதமான அறம் சார்ந்த புற பண்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் அவர்களில் உண்டாக்கும் பக்தியோ வர்ஷன ரண முறையில் பங்கேற்கத்தக்க நல்ல சமுதாயத்தை கொண்டிருக்கும். பிறகு வர்ணாசரம் தர்மம் சீர்குலையும் போது
அபாயத்தை உண்டு பண்ணுகின்றன. பொறுப்பற்ற ஆண்களும் சமுதாயத்தில் கோரத்தை கள்ளத்தரங்களுக்கு பெருக்குகின்றனர். இதனால் மனித சமுதாயத்தில் தேவையற்ற தொல்லைகள் தோன்றி போர் மற்றும் தொற்று வியாதிகள் போன்ற அபாயத்தை உண்டு பண்ணுகின்றனர். ஓகே, கரெக்ட். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இது வர்ணசங்கரத்தை பற்றி சொல்கிறாங்க. வர்ணசங்கரன்னா தேவையில்லாத சந்ததிகளை வந்து உருவாக்குறது. ஸோ அர்ஜுனர் இங்கே ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, கிருஷ்ணர்கிட்ட வாதம் பண்ணுறாரு. என்ன வாதம் பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல சந்ததியை வந்து நம்ம அழைச்சிட்டா அது வந்து வர்ணசங்கரத்தை உண்டாக்கும். வர்ணசங்கரன்னா அன்வான்ட் பாப்புலேஷன், தேவையில்லாத சந்ததி. அதுக்கு தான் அன்வான்ட் வர்ணசங்கரம் சொல்கிறாங்க. குட் பாப்புலேஷன் இன் ஹியூமன் சொசைட்டி இஸ் a basic principle for peace, prosperity and spiritual progress in life. ஒரு நல்ல சந்ததியினால் நம்மளுக்கு சமுதாயத்தில் சாந்தி கிடைக்கும், நல்ல சம்ருத்தி கிடைக்கும், ஒரு ஆன்மீகமான மாற்றத்தை நம்ம பார்க்கலாம், ஆன்மீகமான ப்ரோக்ரஸை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. So Varnashama religious principles were so designed that the good population would prevail in society for the general spiritual progress of state and community. Such population depends on the chastity and faithfulness of its womanhood. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும், ஒரு ஊர் நல்லா இருக்கணும், ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னா பெண்கள் வந்து பதிவிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. பெண்கள் வந்து பதிவிரதையாக இருந்தால் எந்த காலத்துலேயும் யாராலையும் அதை வந்து அழிக்க முடியாது அந்த சமுதாயத்தை. நீங்கள் பார்க்கலாம், துளசி மகாராணியோட கதையில் துளசி மகாராணிக்கு ராதாராணி வந்து சாபத்தை கொடுத்துட்றாரு. ஆன்மீக லோகத்தில் இருக்கும்போது நீ கிருஷ்ணரை பற்றி ஆசைப்பட்டான்னு சொல்லி சொன்னதுனால ராதாராணிக்கு கோவம் வந்து, நீ பௌத்திக உலக பூலோகத்தில் நீ வந்து பிறப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு. ஏன்னா துளசி மகாராணிக்கு ஒரு ஆசை இருந்தது, கிருஷ்ணர் வந்து தனக்கு கணவராக வரணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அதனால் துளசி மகாராணி இதை ராதாராணிக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணார், இந்த மாதிரி எண்ணம் உனக்கு இருக்கிறதுனால நீ வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து பூலோகத்தில் நீ வந்து ஒரு அரசருக்கு பெண்ணா நீ பிறக்கிறன்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணிடுறாரு. அரசரை புருஷனுக்கு வந்து நீ மனைவியை வரன்னு சொல்லி அவரை சாபம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பௌதிக உலகத்துக்கு வருவார். பௌத்திக உலகத்தை வந்து சங்கச்சூடான்னு சொல்லி ஒரு மன்னாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சங்கச்சூடா வந்து இருக்கிற தேவர்கள் எல்லார்கிட்டையும் சண்டை போடுவார், எப்பவும் போர் பண்ணுவார். அவருக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது, வலிமையான ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதனால் எந்த தேவதைகளை பார்த்தையும் அவர் போர் பண்ணுறது அவர் வேலை. தேவர்கள்னால அவரால் வதம் பண்ணவே முடியல. ஏன் வதம் பண்ண முடியலன்னா போய் பிரம்மா கிட்ட கேட்குறாங்க என்ன இது காரணம் சொல்லி. அவரோட காரணம் என்ன, அவரோட மனைவி வந்து ரொம்ப தூய்மையாக இருக்காங்க, அவர் மனைவி பதிவிரத்தையாக இருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு குடும்பத்தில் பதிவிரத்தையாக இருக்கிறவங்க அந்த பத்திக்கு, அந்த தர்ம பத்திக்கு வந்து வலிமையான சக்தி இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து தன்னோட கருப்பை வந்து காப்பாற்றிக்குவார். எந்த விதமான தகாத ஒரு இது விஷயத்துக்கு போகிறதில்ல, தகாத ஆண்களுக்கிட்ட வந்து மிக்ஸ் ஆகுறது இல்லை, அவங்ககிட்ட கலந்துக்கிறது இல்லை. ஆண்களை பார்த்தா சில பேரெல்லாம் நல்லா இது போட்டுக்கிட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க, இந்த மார்வாடி சேட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஆழமாகவே பார்த்தா ரொம்ப இதாக கடைப்பிடிப்பாங்க. தன்னோட தர்ம பற்றி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் போவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, 6 மணிக்கு மேலே லைட்டு போட்டால் தீபம் வந்து விளக்கேற்றிட்டா வெளியே போக மாட்டாங்க பெண்கள், அனுப்புறதில்ல, அவங்களும் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆண்கள் யாராவது குடும்பத்துக்கு வந்தால், அவங்க குடும்பத்துக்கு கெஸ்ட்டாக வந்தால் கூட, விருந்தராக வந்தால் கூட வெளியே வரமாட்டாங்க. தலைக்கு வந்து தலை கவர் பண்ணிட்டு உள்ளேயே இருப்பாங்க. உள்ளே இருந்துட்டு அவங்க என்ன வேணுமோ அதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்களுக்கு எந்த விதமான கவர்ச்சி ஆகக்கூடாது, அந்த ஒரு நோக்கத்தில் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க பெண்கள். இப்போல்லாம் அது டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போது பார்த்தா பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஆண்கள் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமைலாம் இப்போ வந்துருச்சு. இப்போது நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது. இப்போது கலியோட பிரபாவம், நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தா இப்போ ஒரு புது கம்பெனி ஒன்று வந்துருக்கு, டாடா எலக்ட்ரானிக்ஸு. அந்த கம்பெனிக்கு பார்த்தா 9 மணி 9:30 மணி மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த பெண்களும் வந்து ஒசூரில் நிற்கிறதில்ல. நைட்டில் யாரும் நிற்கிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு 5 வருஷம் 2 வருஷமாக 3 வருஷமாக எல்லா பெண்கள் தான் இருக்காங்க. எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் எல்லா பெண்கள் தான் இருக்காங்க. இந்த ஒரு ஊர் இருக்குது, ஜார்க்கண்ட்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து 1000 பெண்கள் வந்திருக்காங்க. அதுக்கே 1000 பெண்கள் வந்திருக்காங்க. என்னடான்னா சும்மா சிம்பிள் வேலை 15,000 ரூபாய் அவங்களுக்கு.
அவங்க எந்த டைமில் கேட்டாலும் சொன்னாலும் போயிட்டே இருப்பாங்க. நைட் டியூட்டி செய்கிறாங்க, மாதாஜி சொன்ன மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், எல்லா ஷிஃப்ட்டும் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் வந்து வேலைக்கே போகக்கூடாது, வாசப்படி தாண்டக்கூடாதுன்றாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, ஆனால் சில குடும்பத்தில் கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் இதாக இருக்கும், நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இல்லை சில வீட்டில் வந்து ஆண்கள் வந்து சரியாக இருக்கிறதில்ல, சரியாக வீட்டுக்கு வந்து சரியாக கொண்டு வந்து கொடுக்குறதில்ல, தேவையான பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறதில்ல, தகாத வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பெண்கள் வந்து வேறு வழி இல்லாமல், நான் கிருஷ்ணகிரியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஒரு சின்ன ஒரு 22 வயசு பெண்ணை வந்து நர்ஸை வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நர்ஸு ஒரு லேடி கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன அழுகிறான்னா, அப்பா குடிகாரன், கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது அப்பா குடிகாரன். இவர் வந்து போச்சம்பள்ளி, உங்களுக்கு தெரியும், போச்சம்பள்ளியிலேருந்து டெய்லி வராங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அம்மாவும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. புருஷன் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல, முக்கியமான ஒரு வேலை செய்கிறாரு. வீட்டுக்கு ஊருக்கு போகிற முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கடை, நல்லா குடிக்கிறதுக்கு ஒரு கடை அரசாங்கம் வச்சுருக்கு. அதை குடிச்சிட்டு எப்பயும் அங்கேயே கிடப்பான். இந்த பெண் என்ன பயப்படுதுன்னா, சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, அக்கா நான் போகிற வழியிலே அந்த இது இருக்குக்கா, எப்படி டாஸ்மாக் கடை இருக்குது, நான் எப்படி போகிறது? இப்போ அவங்க வேலை முடிக்கிறது வந்து 9 மணி ஆகிடும். ஹாஸ்பிட்டலில் 2.5 hours ஆகுது கிருஷ்ணகிரிலேருந்து போச்சம்பள்ளிக்கு போகிறதுக்கு. நான் எப்படிக்கா போகிறது அழுந்துட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அவங்க அப்பாவை வர சொல்லலாம்ல, உங்கள் அண்ணாவா தம்பியோ, அண்ணா தம்பி யாரும் இல்லை, பெரிய பாப்பா இருந்தால் வரான், அப்பா வரக்கூடாதுன்னா எங்கக்கா அப்பா வருது, அப்பாவே உட்காந்து அங்கே குடிச்சிட்டு இருக்கான், அவன் எங்கே வந்து என்னை வாங்கி கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி அழுறான். அப்புறம் அம்மாவுக்கு வந்து ஏதோ கர்ப்ப செய்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷனு, அவங்க ஆப்ரேஷனுக்கு இவங்க கஷ்டப்பட்டு அந்த சம்பாதிச்ச பணம்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஆப்ரேஷன்னு, குடிச்சு உள்ள லங்ஸ் எல்லாம் அவுட்டு, லங்ஸ் போயிடுச்சு. இப்போ அதான் நம்ம இந்த ஸ்லோகா பார்த்தோமே, குடும்பத்தில் உறுப்பினர் இருப்பார் இல்லையா, மூத்தவர், அவரே இந்த மாதிரி ஆயிட்டா பெண்களுக்கு எந்த மாதிரி கத்தி வந்துருக்கு பாருங்க. அந்த பெண் பாவம், அந்த பொண்ணு அழுது பாவம், ஓன்னு அழுது, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிலைமை இருக்குது. இப்போ அவங்க சம்பாரித்து போட்டால் தான் அங்கே வீட்டில் வந்து குடும்பம் நடக்கும், இல்லைன்னா குடும்பமே நான் நடத்த முடியாது. இந்த விவசாயமும் பண்ணுறதில்ல, எந்த வேலையும் பண்ணுறதில்ல, எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறது இன்னொரு பெரிய ப்ராப்ளம். எல்லாம் ஃப்ரீ கொடுத்துட்றாங்க, எல்லாம் அரிசி கரெக்டாக வந்துடுது, ஆயில் கரெக்டாக வந்துடுது, பருப்பு கரெக்டாக வந்துடுது, எல்லாம் வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆண்கள் வந்து சரியாக வேலைக்கு போகிறதில்ல. இருக்கிற பணத்தை வந்து குடிச்சு அது இல்லாமல் வீட்டில் பெண்களுக்கு கொடுக்குற பணத்தையும் பிடுங்கி போய் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்குது. இல்லை இப்போது எதுக்காக இங்கே சொல்லணும், அரசாங்கத்தை பற்றி நான் சொல்ல, அரசாங்கத்தை விட்டுருங்க, அது வந்து நம்ம திருத்த முடியாது, அது அவர் தான் திருத்தணும், நம்ம வேணுகோபால் சாமி தான் திருத்தணும். அதை போச்சு. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே. இந்த மாதிரி பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அப்பா இந்த மாதிரி ஆகிட்டாரு, அண்ணன் தம்பி கிடையாது, அண்ணன் தம்பி வந்து ஏன்னா பெண்களுக்கு வந்து வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று அப்பாவோட பாதுகாப்பில் இருக்கணும், இல்லை கணவரோட பாதுகாப்பில் இருக்கணும், இல்லை குழந்தைங்களோட பாதுகாப்பில் இருக்கணும். யாருமே பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வர்ணசங்கரை உருவாக்கிடும். அந்த பெண் என்ன தான் செய்யும்? இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பெரிய சிட்டியில் பார்த்தா எதுவுமே இது சோத்துக்கு வழி இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, உடலை விற்றுக்கிட்டு வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது பாவம் பெண்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாத போகிறாங்க, வேறு வழி இல்லாத பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாத இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நான் இங்கே என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வர்ணாசிரம தர்மத்தை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா இந்த மாதிரி ஒரு இது வராது. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்து இதாகிறதில்ல, வீணாகிறதில்ல, அதுக்கு அடிமை ஆகிறதில்ல நம்ம. அதனால் வர்ணாசிரம தர்மத்தை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும். பிராமணனோட வேலை செய்யணும், சத்திரியனோட வேலை செய்யணும். அப்புறம் வந்து வைஷ்யா வந்து அவர் பிராமணன் என்ன செய்யணும், வேதங்களை படிக்கணும், வேதங்களை மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். சத்திரியா என்ன பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். வைஷ்யா என்ன பண்ணணும், கோமாதாவை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பசுங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், கோரக்ஷனா பண்ணணும், கோ சேவை பண்ணணும். அப்புறம் விவசாயம் செய்யணும். கோரக்ஷனாவே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போது
அப்புறம் சூத்ராஸ் என்ன பண்ணணும், இவங்க 3 பேருக்கு வந்து அவங்க சேவை செய்யணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை, இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கு. ஸோ இப்படி இருந்தால் எப்படி வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து கடைப்பிடிப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கூட அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும், இது சகாயம் பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து அந்த கரெக்டாக கடைப்பிடிக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வர்ணத்துக்காரங்க ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கிராமத்துலேயும் ஒரு சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு அமைப்பு நம்ம இருக்கணும். அந்த அமைப்பு இருந்தால் தான் அங்கே கீதை படிக்கிறதுக்கு, சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு, சாஸ்திரங்களை கற்றுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிக்ஷனை வேணும், ஒரு குரு வேணும், ஒரு பிராமணிகமான குரு வேணும். அப்போ தான் வந்து எல்லோரும் வர முடியும், அங்கே வந்து படிக்க முடியும், அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இதே இல்லையே, அமைப்பே இல்லையே. அமைப்பு இல்லாத காரணனால தான் என்ன ஆகுது, மக்கள் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வழிக்கு போயிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம மனித வாழ்க்கையோட குறிக்கோளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மனித வாழ்க்கை குறிக்கோளை யாருக்கு தெரியாது? மனித வாழ்க்கை எடுத்துருக்காங்க, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்மளை பார்த்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நம்மளோட கோட்பாடுகளை வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கணுமே தவிர அவங்களோட கோட்பாடு நம்ம வந்து கடைப்பிடிக்க அவசியமே இல்லை. ஏன்னா இது வேத பூமி, உலகத்துக்கே வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும், ஒரு உதாரணமாக இருக்கிற நாடு நம்மளுது. அந்த மாதிரி பரத நாடு இது. இதை பார்த்து அவங்க தான் நம்ம கடைப்பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது சீரழிஞ்சிட்டு இருக்குது. இது சீரழிக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து சாஸ்திரங்களை படிக்க நம்ம மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதாரணமாக இருந்தால் என்ன ஆகும், அப்போ அவங்களும் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் பகவான நாமத்தை கலியுகத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. முதல் ஃபஸ்ட்டு படி என்னென்னா பகவான நாமத்தை சொல்கிறது. நாமத்தை சொல்ல 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 என்ன ஆகுது, சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு வந்து ஒரு விருப்பம் வருது, ஒரு ஆசை வருது. இப்படிலாம் இருக்குது. ஏன்னா நாம வந்து நம்மளை வந்து தூய்மையாக்கும், உள்ளே இருக்கிற இதயத்தில் இருக்கிற அந்த கல்மஷம் எல்லாம் வெளியே எடுக்கும். கலி கல்மஷ நாசனம் நாத்தர பரத்தரப்பாய சர்வவேத சுதுஷத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேதங்களை வந்து படிக்கிறவங்க ஒருத்தர் வேணும், அது சொல்லிக் கொடுக்குறவங்க வேணும். ஆனால் வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். கலியுகத்தில் சொல்ல வேண்டிய நம்ம கடமையே அதுதான், நாமந்தான். நாமத்தை சொல்லுங்கள், பகவான நாமத்தை சொல்லுங்கள். ஸோ அதனால் வர்ணசங்கரை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? அப்போ என்ன ஆகுறாங்க, அது குடும்பத்தில் பெரியவங்க இல்லாத காரணத்தில் என்ன ஆகும், பெண்கள் எல்லாமே அவங்களோட கருப்பை வந்து என்ன ஆகுது, கருப்பை வந்து அழிச்சிக்கிறாங்க. அவங்க கருப்பை காப்பாற்றவே முடியாது அவங்க. ஏன்னா யாரும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, பெண்கள் வந்து என்ன இது அர்ஜுனர் இங்கே சொல்கிறாரு, அவங்களோட தர்ம பற்றி எல்லாமே நம்ம வந்து வதம் பண்ணிட்டா அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அவங்க எல்லாமே விதவி ஆகிடுறாங்க. விதவி ஆகிட்டு அவங்கள யார் காப்பாற்றுறாங்க? அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. அதனால் இதுக்கு சரியான ஒரு சாஸ்திரங்களை நம்ம வந்து படிச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் கீதையை படிக்க சொல்கிறாங்க. கீதாக்கு பேரே அதே கீதோபதேசம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேரே கீதோபதேசம், கீதோ உபனிஷத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கீதையில் இல்லாத எல்லா பிரச்சனைக்கும் சமஸ்ய பரிகாரம் இதில் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறதில்ல, நம்ம படிக்கிறதில்ல. எல்லாத்துக்குமே இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், பிரபுபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, therefore both children and women require protection by the elder members. யார் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களால பாதுகாப்பு வேணும். அவங்களால பாதுகாப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கையை வந்து அவங்க நடத்த முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு சாணக்கிய பண்டிதா, விமன் ஆர் ஜென்ரலி நாட் வெரி இன்டெலிஜென்ட். பெண்கள் வந்து சரியான விவேக புத்தி இல்லை அவங்கக்கிட்ட. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது சொன்னால் ஈஸியாக வந்து நம்பிடுறாங்க. யார் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் 10 வார்த்தைகள் சொன்னால், ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு, இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம செய்யலாம் சொல்லி நம்புறாங்க. அதனால் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் விவேக புத்தி சாஸ்திரங்களையே சொல்லியிருக்கு, கொஞ்சம் கம்மி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ த டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் ஆல்வேஸ் எங்கேஜ் தம் அண்ட் தர்ஸ் தர் சேசிட்டி அண்ட் டிவோஷன் வில் கிவ் பர்த் டு குட் பாப்புலேஷன். அதனால் பெண்கள் வந்து தங்களோட பவித்திரத்தை, தன்னோட தூய்மையான ஒரு கருப்பை வந்து காப்பாற்றிக்கிட்டா ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கலாம், ஒரு நல்ல குழந்தைகளுக்கு வந்து பிறப்பு கொடுக்கலாம். அப்போ நல்ல குழந்தைங்களுக்கு பிறப்பு கொடுக்குறதுனால என்ன ஆகுது, அவங்க நல்ல பக்தர்கள் ஆகலாம். அவங்க 4 பேருக்கு வந்து வழிகாட்டுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, அம்மா அப்பாவே தாய் தகப்பனாரே வந்து அதர்மமாக பண்ணால் குழந்தைங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா சொல்கிறவங்க யாருமே இல்லை, குடும்பத்தில் சொல்லிக் கொடுக்குறவங்க யாருமே இல்லை. அதனால் அவங்க தர்மமாக நடந்துக்கிட்டால் குழந்தைங்களும் தர்மமாக நடந்துட்டு போவாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.
శనివారం ఉంటుందంట. ఎవ్రీ సాటర్డే ఇరుకు క్లాస్. ఓకే, హరే కృష్ణ. ఇవరికి ప్రసాదం అయింది. బయలుదేరిపోయి మాట్లాడిస్తాం మాతాజీ. ఇప్పుడు மோகனம்மா மாதாஜி, நாளைக்கு ஒரு நாள் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வர முடியாதா? அடுத்த வாரம் வாங்கிக்கிறீங்களா? இல்லை வாங்குறதுக்கு ஏதாவது இது நான்வெஜ் செய்கிறீங்கன்றது எதாவது வேணான்றா? அப்படி இருந்தால் ஏதோ சொல்லுங்கள், ஓப்பனாக சொன்னால் தான் எனக்கு புரியும் இல்லையா? பிரச்சனை இருக்குது. சரி சரி சரி. அதான் இதெல்லாம் செய்யணும், அதனால தான். நீங்கள் சாப்பிட்றதுல தானே? நீங்கள் சாப்பிட்ணுன்னா பரவாயில்ல, 4 ரவுண்டு வாங்கிக்கலாம். நீங்கள் 16 ரவுண்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா இப்போ?